Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.4ல இருக்கிற fourth ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி வீடியோஸ்ல எடுத்துக்காட்டு 1.11 செக் பண்ணீங்கன்னா அது சேம் ப்ராப்ளம் தான், சேம் கான்செப்ட் தான் இந்த செகண்ட்லயுமே வரும். இப்போ நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்காட்டு 1.11 யூஸ் பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் பண்ண முடியும். ஓகே, இந்த தேர்ட் ப்ராப்ளம்ல என்ன டிஃபரன்ஸ்னா வரிசை ஜோடிகள் டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கணம்ல என்ன உறுப்புகள் வரும் அப்படின்றது தெரியும், இரண்டாவது கணம்ல என்ன உறுப்புகள் வரும்ன்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி அந்த அந்த சார்பை வந்து நம்ம குறிக்கணும். அம்புக்குறி படம் வச்சு அட்டவணை படம், அதுக்கப்புறம் வரைபடம் மூலம் குறிக்கணும். இது ரெண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம்கான ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்காட்டு 1.11 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, டூ செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா f:(n tends to n) என்ற சார்பு f of x is equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. இப்போ ஒன்றுக்கொன்றான சார்பு, மேல் சார்பு, இது எல்லாமே என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒன்றுக்கொன்றான சார்புனா ஒரு முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கண்டிப்பா உறவு இருக்கணும், அதாவது கனெக்ஷன் இருக்கணும். அது எல்லாமே வந்து யூனிக்கான கனெக்ஷனா இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. இப்போ மேல் சார்பு அப்படின்னா இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே உறவு இருக்கணும். ஓகே, அந்த கனெக்ஷன் லிங்க் வந்து கண்டிப்பா இருக்கணும். எல்லா உறுப்புகளுக்கும் இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கிற உறுப்புகளுக்கு இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. செகண்ட் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல இதுல நம்ம வந்து இந்த சார்பு வந்து ஒன்றுக்கொன்றுதான், மேல் சார்பு கிடையாது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். அதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தீர்வுல கொஸ்டின் எழுதியிருக்கேன். கொஸ்டின் என்ன, f:(n tends to n) என்ற சார்பு f of x equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்டுது. இப்போ தீர்வுல நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர், அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதும். அப்போ f:(n tends to n), okay, n tends to n, and then what is given, f of x is equal to 2x minus 1, that is also given. Okay, here n tends to n, n எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். ஓகே, இயல் எண்கள்ன்றது ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது போயிட்டு இருக்கும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எலிமெண்டும், அதாவது முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் இயலெண்கள் தான், இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் இயலெண்கள் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கணம நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் கணம பி அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஓகே, தென் ஏ கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், பி கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சேம். ஓகே, இப்போ நம்ம இயலெண்கள் அப்படின்றத டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. அப்போ இயலெண்கள்ன்றது ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1, 2,
3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஹியர் இங்கேயும் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் இங்க நான் ஒரு 5 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன், இங்க 3 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு ஏயும் பியும் வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த ரிலேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை எஃப் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஏழு எண்கள், அதாவது இன்புட்ல இருக்கிற இன்புட் மீன்ஸ் முதல் கணம்ல இருக்கிற உறுப்புகள். ஓகே, அந்த உறுப்புகளை எக்ஸுக்கு பதிலா அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. அதை நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நம்ம 1 2 3 எடுத்திருக்கோம். அதனால எக்ஸ்க்கு 1 2 3 அந்த மாதிரி எடுத்துட்டு எஃப் ஆஃப் ஒன்றோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ 1. ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதிலா 1 போடும்போது 2 பெருக்கல் 1 2 பெருக்கல் 1 2 2 மைனஸ் 1 1. ஓகே, அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 2 போடும்போது 2 பெருக்கல் 2 மைனஸ் 1. 2 பெருக்கல் 2 என்ன? 4. 4 மைனஸ் 1 3. ஓகே, இங்க நம்ம 1 அப்ளை பண்ணும்போது ஆன்சரும் 1 தான் கிடைச்சிருக்கு. அப்போ இன்புட் 1, அவுட்புட்டும் 1. அப்போ அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கணும்? 1ல இருந்து 1க்கான கனெக்ஷன். ஓகே, அதே மாதிரி 2 எடுக்கும்போது இன்புட் 2 கொடுக்கும்போது அவுட்புட்டுமே 3. அப்போ 2ல இருந்து 3க்கான கனெக்ஷன். ஓகே, இது நம்ம இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த கனெக்ஷன், அதாவது இந்த உறவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான், டிஃபைன் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி 2 போட்டாச்சு, இப்போ 3. ஓகே, 2 into 3 3 minus 1. ஸோ 2 பெருக்கல் 3 6. 6 மைனஸ் 1 5. ஓகே, இப்போ இங்க 2க்கு 3 3க்கு என்ன? 5. அப்போ இன்புட் 3, அவுட்புட் வந்து 5. இதுதான் வந்து கனெக்ஷன். ஓகே, அப்போ நம்ம கனெக்ஷன் எல்லாம் உறவுகளை வந்து குறிச்சாச்சு இந்த ஆரோ டயக்ராம் வச்சு, அதாவது அம்புக்குறி படம் வச்சு இந்த உறவுகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த உறவு, அதாவது இந்த சார்பு வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா இல்ல மேல் சார்பா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ ஒன்றுக்கொன்றான சார்புனா முதல் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, அப்போ மேல் சார்புனா இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே உறவு, அதாவது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. ஓகே, இங்க நம்ம ஏல என்ன வேல்யூ போட்டாலுமே அது ஒரு கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதை அப்ளை பண்ணி ஒரு அவுட்புட் வந்துட்டே இருக்கும். பட் இந்த பிஏ பார்க்கும்போது 2 4 இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து கனெக்ஷன் கிடையாது. ஆனா கான்செப்ட் என்ன? மேல் சார்புன்றது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே உறவு கனெக்ஷன் இருக்கணும். இங்க இல்லை, அதனால இது மேல் சார்பு இல்லை. இந்த சார்பு வந்து மேல் சார்பு கிடையாது. ஆனா ஒன்றுக்கொன்றான சார்புனா ஏல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருக்கு, அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பாகும், ஏனெனில் கணம் ஏல் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் உறவு உள்ளது, அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஓகே, ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். பியில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இல்லை, எனவே இது மேல் சார்பு இல்லை. ஓகே, இதான் ஆன்சர் எழுதணும். அப்போ இதுதான் வந்து 4th ப்ராப்ளமுக்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்
ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளமே வந்து ஃபோர்த் மாதிரி தான். f கோலன் n tends to n என்ற சார்பு f of m is equal to m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுக. இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்னா இந்த ஃபிஃப்த்தும் பண்றது ஈஸி. செக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் இந்த வீடியோல. இன்னொரு வீடியோல அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye, take care, thanks for listening.